திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் நிறைவு மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். அட்வென்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இறை மக்களாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளத்தக்கதான சிந்தனையோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபைகளை நன்மைகளை கடந்த 11 மாதமும் பெற்று அனுபவித்த நாங்கள் இந்த 12வது மாதத்திலும் உம்முடைய பிரசன்னத்தினால் இதை தொடங்கி நிறைவு செய்ய ஆண்டவர் அருள் தாரும். இந்த வழிபாட்டிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் நீர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளின் ஆசீர்வாதமும் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதாய் அமையட்டும். குடும்பமாக அமர்ந்து திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற இந்த குடும்ப திருவிருந்து வழிபாட்டிலே ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று தெய்வீக பாலகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த குடும்ப திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 48வது பாமாலை பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீட்போம் என்ற வாசகம். தப்பில்லாமல் நாதனார் மீட்பரை அனுப்பினார் என்ற பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். தப்பில்லாமல் நாதனார் மீட்பரையனோ பேனா பிதாக்கள் யாவரோ Yeah.
வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்களை ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழிபாடு குடும்ப திருவிருந்து வழிபாடு. ஆகவே தயவுசெய்து குடும்பமாக அமரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஆண்கள் பெண்களாக பிரித்து இல்லாமல் குடும்பமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த திருச்சபையிலே நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். குடும்பங்களை ஏற்படுத்தின கர்த்தர் இந்த நாளிலும் குடும்ப திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார். குடும்பங்களாய் இணைக்கப்பட்ட நாம் திருச்சபையாகிய திருக்குடும்பத்தின் அங்கமாய் இருக்கிறோமே. நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் இந்த திருச்சபையிலே நமக்கு ஏற்படுத்தின ஊழியத்தை எவ்வாறு நாம் நிறைவேற்றிருக்கின்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே எவ்வாறு கடந்து வந்திருக்கின்றோம்? அதில் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்தை நாம் அறிந்து செயல்படாதபடி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள் இருந்திருக்கும் என்று சொன்னால், இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நாள். வருகையின் முதலாம் ஞாயிறிலே நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவருடைய நற்செய்தி என்பது நம் அனைவரையும் உயிர்ப்பிக்கின்றதாய் இருக்கின்றது. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. இந்த நாட்களை கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். கடந்த ஆண்டு முழுவதும் திருச்சபையின் ஆண்டை கிருபையாய் கொடுத்தாரே. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய நடக்கையிலே ஆண்டவர் எனக்கு வைத்த ஓட்டத்தை நான் எப்படி ஓடியிருக்கின்றேன்? பொறுமையோடு ஓடியிருக்கின்றனா, அல்லது மற்றவர்களை குறித்ததான கசப்போடு கூட என்னுடைய வாழ்க்கை ஓடியிருக்கின்றதா? மற்றவருடைய மேல் என்னுடைய வாழ்க்கை பொறாமை கொண்டதா இருந்திருக்கின்றதா என்பதை இந்த நாளில் நான் சிந்தித்து பார்த்து நாமே அவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்ற கர்த்தர், பாவியை நேசிக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஆண்டவரே, நான் பாவியாக உம்முடைய கரத்திலே வந்து நிற்கிறேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவானதல்ல. ஒருவேளை மனிதன் முகத்தை பார்க்கின்றான், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர். என்னுடைய உள்ளத்தின் ஆராய்ந்து அறிகின்ற தேவன் என்னுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நான் செயல்பாடாய் காட்டிருக்கின்றனே, எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும் என்று சொல்லி முழு இருதயத்தோடும் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்திலே அன்பும் சினையுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின் வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையோடு அவருடைய திருச்சன்னிதானத்திலே நாம் ஏறெடுப்போம். பரமபிதாவே, மன்றாட்டு ஜெபம். கொண்டாட்டத்தின் கடவுளே, வன்முறையும் வெறுப்பும் வறுமையும் நிறைந்த இந்த உலகத்திற்கு நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவதால் வரும் ஆற்றலை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி அருளும். அதன் வழியாக வாழ்வின் இடர்பாடுகளுக்கு கூட மகிழ்ச்சி, அமைதி, உவகை முதலியவைகளை புரிந்து கொள்ளவும், அவருக்காக காத்திருக்கும் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிப்பதில் வளரவும் உதவி செய்யும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம், இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம், அது யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி
அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபொழுது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளைகளின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமுறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10 to 18 வசனங்கள் முடிய. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது ஒழிகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 46வது பாமாலை பாடுவோம். இம்மானுவேலை வாரும் வாருமே என்று தொடங்கும் பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 56 வரை. லூக்கா 1 வசனங்கள் 46 முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. தாமதமாக வந்தவர்களுக்காக மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். இன்று குடும்ப திருவிருந்து வழிபாடு. ஆகவே ஆலயத்தில் வழிபாட்டில் அமரும்போது குடும்பமாக அமரும்படி மறுபடியும் அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். பிள்ளைகள் வசனம் சொல்லி முடிப்பதற்குள்ளதாக நீங்கள் மறுபடியும் குடும்பமாக அமரும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இப்பொழுது ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்லுவார்கள். For he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. For he who is the mighty has done ever great things for me, and holy is his name. Luke 1:49. வல்லமையுள்ள மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. மகிழிக்கும் அண்ணா நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. இறை சித்தத்திற்கு ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38.
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:39. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் உமக்கு ஆண்டவருக்கு அடிமை என்றார். உம்முடைய நாம் அவருடைய உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. வல்லமையுடைய மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. தமிழ் 2 வசனத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லு. 2 வசனம் சொல்லலாம், ஏதாவது ஒரு வசனம். வல்லமையுடையவர், நீ மகிமையானவர்களை எனக்கு செய்வார், நீ அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. For he who mighty has done things from greatest things, and holy as name. Luke 1:49. வைவிக்கும் அண்ணா, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்த உள்ளது. லூக்கா 1:49. நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன்னா, இறை சித்தத்திற்கு ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. ஆமென். இன்றைய மன்னா. அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:28. சித்தத்துக்கு ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன்னோட வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். லூக்கா 1:39. நற்செய்தி கொண்டாட்டம். வல்லமையுடையவர் மகிமையானவர் எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:39. மகிழ்விக்கும் அண்ணா. இது சித்தத்துக்கு ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உன் வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். லூக்கா 1:39. மகிழ்விக்கும் அண்ணா. இலைச்சித்தத்திற்கு ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. For one who is mighty has done great things for me, and his name is holy. Luke 1:49. For he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49.
Celebrating the good news, for he who is mighty has done great things for me, and holy his name. Luke 1:49. For he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. Celebrating the good news, for he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. இறை சித்தத்தின் ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். லூக்கா 1:38. நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையுடையவர்கள் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. Celebrating the good news, for he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது என்றார். லூக்கா 1:38. வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. ஆமென். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. Praise the Lord. மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பை நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. Celebrating the good news, for he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. Celebrating the good news, for he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. லூக்கா 1:49. வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். லூக்கா 1:38. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. ஆமென். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. ஆமென். அதற்கு மரியாள், இதோ நான் உம்முடைய அடிமை, நீ உம்முடைய வார்த்தைகளின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:38.
பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு நற்செய்தியின் கொண்டாட்டம். நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. தேங்க்யூ டு காட். Celebrating the good news, and he who is mighty has done great things for me, and holy is his name. Luke 1:49. Who is mighty? Who is mighty has done great things for me. Holy is his name. Luke 1:49. வல்லமை உடையவர்களே மகிமையானவர்களே எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. சங்கீதம் 2:49. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி உனக்காக கடவுது என்றார். மத்தேயு 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுது என்றால். லூக்கா 1:38. And Mary said, Behold, am I the handmaid of the Lord? Let it be to me according to your word. Luke 1:48. Thank you. இன்று மாதத்தின் முதல் நாளாகவும் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருப்பதினாலே இரண்டு வசனங்களையும் நாம் சொல்லுவோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் இறை சித்தத்திற்கு ஒப்படைப்பு. இறை சித்தத்திற்கு ஒப்படைப்பு. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். லூக்கா 1:38. இந்த வாரத்திற்குரிய தலைப்பு நற்செய்தியின் கொண்டாட்டம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. லூக்கா 1:49. ஞாயிறு பள்ளி பயிற்சியை ஆராதனை முடிந்த பிற்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப ஞாயிறு என்பதனாலே பிள்ளைகள் உங்களோடு கூட ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு தயவுசெய்து ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளை பெற்றோரோடு கூட அமர வைக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். உங்களுடைய பயிற்சியை ஆராதனை முடிந்த பிற்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலே யாராவது போய் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலியோடு வந்து உட்கார சொல்லுங்கள். நாம் ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜீவன் உள்ளவராய் எங்கள் மத்தியில் வாழ்ந்து எங்களை வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, திருவருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே இந்த வழிபாட்டு மனையில் குடும்பமாக அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உம்முடைய சாக்கிரமத்திலே பங்கு பெறும்படியாய் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் வருகையின் ஆசீர்வாதத்தை திருச்சபைக்கு தருகின்றீர். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தூய இம்மானுவேல் ஆலய திருக்குடும்பத்தினர் அனைவருக்கும்
அட்வென்ட் கால வாழ்த்துக்களை முதலாவது பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற ஒரு நல்ல நிகழ்வை, குடும்பமாக அமர்ந்து ஆலயத்திலே ஆண்டவரை வழிபடுவதற்குரிய நல்ல நிகழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்க வந்துட்டாங்களா? போய் வர சொல்லுங்கள். பிள்ளைங்களை பூரா அனுப்பி விட சொல்லுங்கள். பிள்ளைங்க பூரா பெற்றோரோடு இருக்குது. பிள்ளைங்களை வர சொல்லுங்கள். குடும்ப ஞாயிறு குடும்பமாக நாம் ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம். குடும்பமாக உட்கார்ந்துருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய கையை பிடிச்சிக்கங்க. அடுத்தவங்க கையை பிடிக்கக்கூடாது. உங்கள் குடும்பம் பாடகர் குழு இப்போதைக்கு நீங்கள் ஒரே குடும்பம் தான். அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கையை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்களா? நிறைய கை சும்மா இருக்குது. குடும்பமாக கரங்களை கோர்த்து சொல்லுங்கள். சொல்லலாமா? கையை பிடிச்சிருக்கிறீங்களா? இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அல்லேலூயா. இயேசுவின் வருகையை, முதல் வருகையின் நினைவு கூறுதல் நமக்கு இரண்டாவது வருகையை அழுத்தமாக நினைவுபடுத்துகின்ற ஒரு காலம்தான் இந்த வருகையின் காலம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருகையின் காலத்தை நாம் அனுசரிக்கின்றோம். இந்த வருகையின் காலத்திலே 4 ஞாயிற்றுக்கிழமைகள் உண்டு. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் 4 விதமான புரிந்து கொள்ளுதலோடு கூட, 4 விதமான தலையங்கத்தோடு கூட இந்த வருகையை ஆசரிப்பது வழக்கம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையின் ஞாயிற்றுக்கிழமை. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் ஞாயிற்றுக்கிழமை. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை. நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்பின் ஞாயிற்றுக்கிழமை. ஹோப், பீஸ், ஜாய் அண்ட் லவ். இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் இந்த 4 தலையங்கத்திலான மெழுகுவர்த்திகள் பலிபீடத்திலே ஏற்றப்படும். இந்த 4 மெழுகுவர்த்திகளும் இந்த நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு என்பவற்றை திருச்சபைக்கு கொடுத்து திருச்சபை அதை பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் 4 மெழுகுவர்த்திகளும் ஏற்றப்படும். இந்த நம்பிக்கையின் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த மெழுகுவர்த்தியானது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நினைவுபடுத்துவதாகவும், அந்த 2ஆம் வருகைக்கு நாம் எப்போதும் விழிப்புடன் காத்திருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு கொடுப்பதாகவும் அமைகின்றது. 2வது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டவர் ஒரு அமைதியின் அரசர், சமாதான பிரபு. அவர் நம்ம மத்தியிலே வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் வார்த்தை வெளிப்படுகின்றது. 3வது மகிழ்ச்சி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் இயேசுவினுடைய பிறப்பு. ஆக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இயேசுவினுடைய பிறப்பை ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியமாக வெளிப்படுத்துகின்றது. 4வது அன்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு தெரியும். கடவுளுடைய அன்பு, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்த அந்த அன்பு உள்ள இந்த அன்பு திருச்சபையிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை. ஆக இந்த ஹோப், பீஸ், ஜாய், லவ் என்கின்ற இந்த 4 வார்த்தைகளும் இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிரதிபலிப்பதன் மூலமாக
இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை சந்தித்த மக்கள் எப்படி தங்களுடைய நிலைப்பாட்டை அமைத்து கொண்டார்களோ அந்த புரிந்து கொள்ளுதலோடு இரண்டாம் வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், அல்லது விழிப்போடு காணப்பட வேண்டும், அல்லது தகுதியுள்ளவர்களாக கடவுள் நம்மை காண வேண்டும் என்கின்ற சிந்தனை வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கின்றது. ஒரு பெரிய அரசியல்வாதி வருகின்றார், அல்லது ஒரு பெரிய தலைவர் வருகின்றார். உதாரணமாக ஒரு கவர்னர் வருகின்றார், முதலமைச்சர் வருகின்றார், பிரதம மந்திரி வருகின்றார் என்று சொன்னால் அதற்கு முன் அவர் வருகின்ற பாதையை எவ்வளவு தூரம் ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவர்னர்லாம் வர்றார் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆங்காங்கே போலீஸ் நின்று கொண்டிருப்பாங்க. அதற்குரிய வழியை ஆயத்தப்படுத்துவாங்க, உள்ள டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவாங்க. முதலமைச்சர் அல்லது தலைவர்கள் வருகின்ற நேரத்தில் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு ஆயத்தம் காணப்படும். ஒரு சாதாரணமான உலக தலைவருக்கு, ஒரு சாதாரணமான அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி ஒரு ஆயத்தத்தை கொடுக்க முற்படுகின்ற நாம், இந்த தலைவர்கள்லாம் வருகின்ற போது சாலையெல்லாம் சுத்தம் பண்ணி ரோடு ஓரத்தெல்லாம் மார்க்கெல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்படி அலங்காரம் செய்து ஆயத்தப்படுகின்ற இந்த உலகம் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இந்த உலகத்தில் வருகின்ற இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு எந்த விதத்திலே தன்னை தகுதிப்படுத்துகிறது, தன்னை ஆயத்தப்படுத்துகிறது என்பதுதான் இந்த வருகையின் காலத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை செறிவாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வருகைக்குரிய இந்த ஆயத்தத்தை ஒரு கொண்டாட்டமாக நமக்கு இந்த திருச்சபையின் தலையங்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாளுக்குரிய தலைப்பு அதைத்தான் நமக்கு முன் வைக்கின்றது. செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ், நற்செய்தியை கொண்டாடுதல். கொண்டாட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல நிலைமைகளிலே ஏற்படுகின்றது, உண்மைதான். சில நேரத்தில் நம்முடைய உள் மனதில் இருக்கும், நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சியாக இருக்கும், அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நான் சாதிச்சிட்டேன், நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்து வருகின்ற நாட்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்கின்ற கொண்டாட்டத்தை விட கடவுள் நினைத்ததை சாதித்து விட்டார் என்பதுதான் உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்து வருகை நாட்களிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் நாம் 1வது திருமறை பகுதி படிக்க கேட்டோம். அங்கே ஒரு கொண்டாட்டம். எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து வந்த இஸ்ராயல் மக்கள், இவர்களை விடுதலை செய்வதற்காக மோசே என்கின்ற குழந்தையினுடைய பிறப்பு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த குழந்தையினுடைய பிறப்பு அடிமைத்தனத்தை உடைத்து போட்ட ஒரு பிறப்பாக அமைந்திருந்தது. அதுதான் அன்றைக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்பட்டது இந்த மோசேயினுடைய பிறப்பின் மூலமாய். இந்த மோசே விடுதலை தலைவனாக செயல்பட்டதன் மூலமாக அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமந்து கஷ்டப்பட்டு பாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒரு விடுதலையை நோக்கி கடந்து வரக்கூடிய நிலைப்பாடு இருந்தது. ஆக அது அங்கே அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக அமைந்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் 2வது திருமுறை பகுதியிலே படிக்க கேட்டோம். சவுல் திருச்சபையை துன்பப்படுத்தும்படியாய், திருச்சபையை பல நிலைமைகளிலே கேவலப்படுத்தும்படியாய் அதிகார பத்திரங்களை பெற்றுக்கொண்டு சென்ற ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய ஒளி குறுக்கிடுகின்றது, ஒரு மாற்றம் உண்டாகின்றது. ஒருவேளை இந்த மாற்றத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். இந்த பெற்றுக்கொள்ளுதல் என்பது சவுலுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பார்வை பெறுகின்ற ஒரு அனுபவமாக மாறியது. சவுல் ஏற்கனவே பார்வை தெரியும் அவனுக்கு, அவன் நல்ல கண்ணுள்ள மனுஷன்தான். ஆனா ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையிலே ஊடுருவுகின்ற போது, ஆண்டவருடைய ஒளி அவனுக்குள்ளாய் கடந்து வருகின்ற போது மறுபடியும் பார்வை பெறுகின்றான். மீன் செதில் போல அவனுடைய கண்கள் இருந்து விழுந்து அவனுக்கு ஒரு பார்வையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த பவுலுடைய வாழ்வின் அந்த திருப்பம்,
அந்த திருப்பு முனை, அந்த மாற்றுருவாக்கம் அங்கே ஒரு கொண்டாட்டமாக அமைகின்றது. இந்த கொண்டாட்டம் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. ஏனென்றால் சவுல் எப்பொழுது வருவான், எப்பொழுது திருச்சபையை துன்பப்படுத்துவான், எப்பொழுது அடித்து நொறுக்குவான் என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த கூட்டம், அச்சத்திலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டம். சவுல் அதிகாரத்தோடு வந்து கொண்டிருக்கிறான் என்றால் இன்றைக்கு நாம் ஒளிந்தோம் என்று சொல்லி திருச்சபை நடுங்கிக் கொண்டிருந்த காலம். ஆண்டவருடைய ஒளி குறுக்கிடுகின்றது. அங்கே மறு பார்வையை பவுல் பெற்றுக் கொள்ளுகின்றான். திருச்சபை கொண்டாட்டத்திலே அங்கே தன்னை அர்ப்பணிக்கின்றது. மோசேயினுடைய பிறப்பின் மூலமாக 430 ஆண்டு கால அடிமைத்தனம் மாறி ஒரு கொண்டாட்டம் வந்தது. சவுலுடைய அந்த மறு பார்வையின் மூலமாக திருச்சபை ஒரு கொண்டாட்டத்திற்குள்ளாய் கடந்து வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நாமும் இன்றைக்கு கொண்டாட்டத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற காலத்தில் இருக்கின்றோம். ஒருவேளை இந்த 2 சம்பவங்களையும் நாம் பார்ப்பது தனி மனித சாதிப்புகள் அல்ல, கடவுள் சாதித்ததை நிறைவேற்றின ஒரு காரியமாக அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். கடவுள் தான் நினைத்ததை சாதிக்கின்றார். அங்கே இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நினைத்தார், தான் நினைத்ததை சாதித்தார் மோசேயின் மூலமாய். திருச்சபை ஒரு மகிழ்வின் காலத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டம் தீட்டினார். பவுலுக்கு மறு பார்வை கொடுத்து தான் சாதித்ததை நிறைவேற்றினார். இந்த சாதிப்பிற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கத்தான் இந்த நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் தீர்மானம், இன்று நாம் எதையுமே சாதித்து விட முடியாது. கடவுளுடைய திட்டம் இல்லாமல் நாம் எதையுமே நாம் வெற்றி பாதையிலே கொண்டு செல்ல, ஒரு லக்கு இருக்கும், ஒரு லக்கு நமக்கு இருக்கும், ஒரு தூர காட்சி நமக்கு இருக்கும். ஆனால் அதிலே கடவுளுடைய திட்டம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சாதனையாக மாறும். ஆக நான் ஒரு தனி மனிதனாய் எதையுமே சாதித்து விட முடியாது. நான் ஒரு தனி மனிதனாய் சாதித்து விட்டேன் என்று சொல்லி மாறுதட்டி கொள்ள முடியாது. கடவுள் சாதிக்க நினைப்பதுதான் உண்மையான கொண்டாட்டமாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இந்த பின்புலத்தின் தான் நாம் படிக்க கேட்ட லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் பகுதியானது அமைந்திருக்கின்றது. ஒரு சந்திப்பு அங்கே நிகழ்கின்றது. என்ன சந்திப்பு? எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்து கொள்ளுகின்ற சந்திப்பு. நிறைய சந்திப்புகள் இந்த பகுதியிலே உண்டு. தேவதூதன் சந்தித்த சந்திப்பு, சகரியாவிடத்திலே தேவதூதன் மரியாளிடத்திலே சந்தித்தது. ஆனால் இங்கே மிகவும் அதிகமாக மேலோட்டமிடப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்துக் கொள்ளுகின்ற சந்திப்பு. ஒரு மலை நாட்டிலிருந்து இன்னொரு மலை நாட்டிற்கு மரியாள் புறப்பட்டு செல்லுகின்றார். கிட்டத்தட்ட அந்த தூரம் 80 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகின்றது. விரைந்து சென்று இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். இந்த பயணத்திலே அந்த சந்திப்பிலே காணப்படுகின்ற ஒரு கடவுளுடைய திட்டத்தின் முழுமையை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கே தேவதூதன் மரியாளை சந்தித்ததன் மூலமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இப்போ இந்த மரியாள் யாரு? ஒரு கன்னிப்பெண், வெர்ஜின் மேரி, ஒரு கன்னிப்பெண். கன்னிப்பெண் கருவுறுதல் என்பது சமுதாயத்திலே ஒரு வெட்கப்படுகின்ற செயல்பாடு. அதே போல இங்கே 36ஆம் வசனத்தில் பாருங்க, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். ஒரு 80 வயசு பாட்டி கற்பமாக இருக்காங்க அப்படின்னா ஊரில் என்ன பேசுவாங்க? இந்த வயசில் இதுக்கு இது தேவையா? பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஆக முதிர் வயது பெண் கற்பம் அடைவதும் என்பதும் வெட்கத்திற்குரிய ஒரு செயல். கன்னிப்பெண் கருவுற்றிருக்கிறாள், முதிர் வயது பெண் கருவுற்றிருக்கின்றாள். இந்த வெட்கத்தை அல்லது இந்த தலைக்குனிவை கொண்டாட்டமாக மாற்றியதுதான் ஆண்டவருடைய திருவுள சித்தம். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. இந்த வெட்கப்பட்ட பெண்மணிகளை ஒரு கொண்டாட்டத்தின் பெண்மணிகளாக மாற்றுவதுதான்
கடவுளுடைய சித்தம் அது அங்கே நிறைவேறுகின்றது. அதைத்தான் நாம் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே படித்து புரிந்து கொள்கிறோம். What we set out to do is not celebration. Achieving what God intends is celebration. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்ன சாதிக்க விரும்புகிறாரோ அதுதான் கொண்டாட்டம். நான் சாதித்து விட்டேன் என்பது கொண்டாட்டம் அல்ல. இன்னைக்கு பல நேரத்தில் அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கோம். நான் அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், என்னோட காலத்தில் அது நடந்துச்சு, இதுதான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். அது கொண்டாட்டமே அல்ல, அது சாதனையே அல்ல. கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகின்ற போது மாத்திரம்தான். இந்த 2 பெண்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறினது. அது சமுதாயத்தில் வெட்கக்கேடான விஷயம்தான், சமுதாயம் அங்கீகரிக்காத ஒரு விஷயம்தான், சமுதாய பார்வையிலே அது கேவலமான காரியம்தான். ஆனால் கடவுளுடைய திட்டம் அங்கே நிறைவேறுகின்றது. அந்த 2 பெண்களும் கொண்டாட்டத்தின் பாதைக்குள்ளாக அவர்கள் கடந்து வருகின்றார்கள். ஏனென்றால் கடவுளுடைய தீர்மானம் அங்கே நிறைவேறுகின்றதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த முதல் வருகையின் அரங்கேற்றம் இப்படித்தான் அன்றைக்கு நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வருகையில் இந்த 2 பேருடைய சந்திப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எலிசபெத்திட்ட போய் உட்கார்ந்து எவ்வளோ நாள் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 3 மாதம். இந்த 2 கருவுற்ற பெண்களும் 3 மாதம் ஒன்றாக அமர்ந்து பல காரியங்களை பேசுகிறாங்க. ஒருவேளை இந்த மரியாள் சொல்லியிருக்கலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடியே யோசேப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டது, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ மரியாள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், நம்முடைய மேரேஜ் எப்படிலாம் நடத்தணும், மேரேஜில் இப்படிலாம் செய்யணும், இந்த மேரேஜ் சர்வீஸை, மேரேஜ் செலிப்ரேஷனை இப்படிலாம் நம்ம வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மரியாள் யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த நினைப்பு எல்லாமே போச்சு. மேரேஜே நடக்கலை, மேரேஜே இல்லை. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? கன்சீவ் ஆயாச்சு, கருவுற்றாச்சு. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் அந்த 3 மாத காலமும் அங்கே எலிசபெத்தும் மரியாளும் பேசிக் கொள்ளுகிறார்கள். எலிசபெத் சொல்லியிருப்பாங்க, ஒரு இளம் பிராயத்தில் கல்யாணமான புதுசில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்படி வயசான காலத்தில், இப்படி பலன் இல்லாத நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் ஒரு குழந்தை எனக்கு உருவாயிருக்குதே. ஆக இந்த 3 மாத காலமும் இவர்கள் பேசிக்கொண்ட பேச்சின் அடிப்படையிலே கடவுளுடைய திருவுள சித்தத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்படைக்கின்ற அந்த ஒப்படைப்பு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே மரியாள் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதான் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. மரியாள் அந்த ஒப்படைப்பிலே உறுதியோடு கூட இருந்தாள். அவன் நினைச்சிருக்கலாம், இப்படிலாம் மேரேஜ் நடத்தலாம், மேரேஜ் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் எல்லா விதமான தன்னுடைய சுய சிந்தனையும் அங்கே தவிடுபடி ஆகிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் என்ன நினைத்தாரோ அது மாத்திரம்தான் நடைபெறுகின்றது. இந்த அடிமை வாழ்க்கை என்பது அதுதாங்க. நான் நினைச்சதை செய்ய முடியாது, நான் நினைச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது, நான் நினைச்ச நேரத்தில் தண்ணி கூட குடிக்க முடியாது. என்னை யார் அடிமைப்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்பதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் அடிமை வாழ்க்கை. என்னுடைய சுயம் வெளிப்பட முடியாது, என்னுடைய தன்னலம் அங்கே வெளிப்பட முடியாது. ஆக அடிமைத்தனத்திலே இன்னொருவருடைய பலம்தான் வெளிப்படும். ஆக அதுதான் அங்கே மரியாள் ஒப்படைக்கின்றார்கள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, என்னுடைய சிந்தனை இல்லை ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, நான் மேரேஜை இப்படியோ நடத்தலாம் யோசிச்சிருந்தேன், என்னுடைய சித்தமே இல்லை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஸோ இந்த அடிமை மனநிலைமை தான் அவளுடைய வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய, அந்த மீட்பருடைய, அந்த இரட்சகருடைய தாயாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிற விஷயம். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கும் மரியாளை மேன்மையுள்ள தாயாக கருதுகின்றார்கள். மரியாளை அந்த ஒரு உன்னதமான நிலைமைக்கு அவர்கள் வைத்திருப்பதனுடைய தாற்பயமே கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு அதுதான். மரியாள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஒப்படைப்பிலே தன்னை அர்ப்பணிக்க முடிந்தது. இந்த ஒப்படைப்பின் ஆண்டின்
நிறைவு மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்படைக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் அவருடைய திருவுள சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி நம்மை மறு அர்ப்பணம் செய்கின்ற மாத்திரத்தில் தான் ஒரு முழுமையான கொண்டாட்டத்திற்குள்ளதாக நாம் கடந்து செல்ல முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அந்த அடிப்படையில் தான் இந்த மரியாளின் பாடல் நாம் பாடமாக வாசிக்க கேட்ட அந்த பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 41 6லேருந்து 55 வரைக்கும் இந்த மரியாளின் பாடல் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த ஆண்டவர், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளின ஆண்டவர். ஒருவேளை இந்த பாடல்ல எவ்வளவு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவைகள். இந்த வருகையின் காலத்தில் இந்த வல்லமையுடைய ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்கு நிறைவேற்றும்படியாக, மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபையாக, மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற திருச்சபையாக நாம் உருப்பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அளவிற்கு தன்னை அடிமையின் தாழ்மைக்குள்ளாக அர்ப்பணித்ததன் மூலமாய் அல்லது கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்படைத்ததன் மூலமாக ஆண்டவர் மகிமையானவைகளை அந்த மரியாளுடைய வாழ்க்கையில செய்தார். ஒருவேளை அவ மேரேஜை நடத்திருந்த மகிமையை விட ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு உன்னத மகிமை அவளுக்கு கொடுத்து விட்டார். இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபையே மரியே வாழ்கன்னு சொல்லுது இல்லையா? எவ்வளவு ஒரு பெரிய ஒரு உன்னதமான சூழ்நிலை. உலகளாவிய ஒரு உன்னத திருச்சபை, ஒரு பெரிய திருச்சபை மரியே வாழ்கன்னு சொல்ற அளவிற்கு ஒரு மகிமையை மரியாள் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு குடும்பமாக திருவிருந்திலே பங்கு பெற இருக்கின்றோம். குடும்பமாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற போது ஆண்டவர் எப்படி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரோ, தன்னுடைய இரத்தத்தை சிந்த கொடுத்தாரோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு குடும்பமாக வருகின்ற நேரத்தில் இந்த டிசம்பர் மாதம் 1 தேதி மாத்திரமல்ல, இந்த அட்வென்ட் காலத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த குடும்ப ஒப்படைப்பின் மூலமாக இந்த திருச்சபை என்கின்ற இந்த பெரிய குடும்பம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, ஒரு மகிமையான காலத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே வாரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகின்றார். ஒருவேளை இந்த வருகை எப்படிப்பட்ட வருகை தெரியுமா? ஒரு மகிமையான காரியங்களை நிறைவேற்றுகின்ற வருகை, ஒரு மகிமையான காரியங்களை நிறைவேற்ற போகின்ற ஒரு வருகை என்பதைத்தான் இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த முதல் வருகை நிறைவேற்றப்பட்ட போது அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்களோ, அன்றைக்கு வந்த ஞானிகளோ, அன்றைக்கு இருந்த தரப்பு மக்களோ எந்த விதத்திலே இயேசுவை சந்திக்கின்ற போது அவர்கள் ஆனந்தத்தை மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்களோ, அதைவிட பல மடங்கு மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகின்ற ஒரு வருகைதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகின்றது. இந்த மாரநாதா இயேசுவே வாரும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்து குடும்பமாக சொல்லி இருக்கிறோம். இந்த ஆண்டவர் வரப்போகின்றார். இந்த ஆண்டவருடைய வருகை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையை நிறைவேற்ற போகிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் இன்றைக்கு பலிபீடத்தில் திருவிருந்திற்கு கடந்து வர நம்மை அர்ப்பணிப்போம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2 பெண்களுடைய சந்திப்பை நான் குறிப்பிட்டேன். இந்த 2 பெண்களுமே சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழலிலே இருந்தவர்கள். கன்னிப்பெண், முதிர் வயதான பெண். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்த மகிமை, ஆண்டவர் செய்த அந்த அற்புதமான செயல்பாடுகள் இன்றைக்கு இந்த பெண்களுடைய சந்திப்பை தியானிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில அது முழுமை அடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஏன் நான் இதை அடிக்கோடிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மரியாள் இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை 45ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டுன்னு சொல்லி எலிசபெத் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்.
இன்றைக்கு இந்த வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரால் நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். ஒருவேளை நாம் வெட்கத்தை சந்திக்கின்ற இடங்களிலே நம்முடைய தலையை உயர்த்துகின்ற ஆண்டவர் தான் நமக்கு மகிமையாய் காரியங்களை செய்ய போகிறார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கின்றையோ, அந்த கன்னிப்பெண் கருவுற்று வெட்கப்பட்டு தலை குனிந்திருந்தால், வயது முதிர்ந்த பெண் கருவுற்று வெட்கப்பட்டு தலை குனிந்திருந்தால், ஆனால் அவர்கள் இருவரையும் உயர்த்தின ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்திலே வெட்கப்பட்டிருக்கின்றீர்களோ அதே இடத்தில் உங்களுடைய தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் செய்வார். ஏனென்றால் கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இன்னைக்கு அந்த நம்பிக்கையோடு கூட பலிபீடத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. எங்களுடைய குடும்பத்தில் இந்த கடன் பாரங்கள் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கின்றது. என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கி குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு எங்களுடைய குடும்பத்தின் தேவையை உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல எங்களுடைய குடும்பத்தை தலை நிமிர்ந்து நிற்கின்ற குடும்பமாக மாற்றுங்க சுவாமின்னு சொல்லி குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அன்றைக்கு மரியாளுக்கு நிறைவேறினது உண்மை, எலிசபெத்துக்கு நிறைவேறினது உண்மை, இன்றைக்கும் இதை தியானிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறப் போகின்றது உண்மை. அதில் எந்த விதமான மாற்று சிந்தனம் இல்லை. என்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாம் நம்புகின்ற ஆண்டவர், நாம் விசுவாசிக்கின்ற ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு பலிபீடத்தில் முழங்கால் படியிடும் போது அந்த நம்பிக்கையோடு கூட வாங்க. ஆண்டவரே, எலிசபெத் எப்படி நீண்ட நாள் குழந்தை இல்லாமல், தாய்மை பேர் இல்லாமல் சமுதாயத்தில் மலடி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலோ, அப்படிப்பட்ட தருணங்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது சுவாமி. அன்றைக்கு எலிசபெத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் அந்த மாற்றத்தை தருவதற்கு வல்லமையுடையவர். ஏனென்றால் அந்த வல்லமையுடையவர் தான் மகிமையானவைகளை மரியாளுக்கும் செய்தார், எலிசபெத்திற்கும் செய்தார். உள்ள அந்த நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படியிடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நம்பிக்கையோடு கூட வருவோம். விசுவாசித்தவளே வாக்கியவதி. ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்குது சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வேதனையோடு கூட தான் வந்து முழங்கால் படிட்டு இருக்கிறேன் சுவாமி. நான் இப்படி பாரத்தோடு கண்ணீரோடு கூட தான் நான் இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிறேன் சுவாமி. குடும்பமா உங்களுடைய சரத்தை ரத்தத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசத்தோடு வந்து முழங்கால் படியிடுகிறோம். அன்றைக்கு மரியாளும் எலிசபெத்தும் வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிர்ந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் நாங்கள் வெட்கப்பட்ட தேசத்திலே எங்களுடைய தலையை உயர்த்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வந்து முழங்கால் படியிடுங்க. ஏனென்றால் அந்த முதல் மெழுகுவர்த்தி சொல்கிறது நம்பிக்கையின் செய்தி, ஹோப். ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு தருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற நாள் இது. இந்த வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றப்படுகின்ற மெழுகுவர்த்தி நம்பிக்கையின் ஒளியை தருகின்ற மெழுகுவர்த்தி. இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட வந்து முழங்கால் படியிடுங்க. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படும், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படும், நொறுக்கப்பட்ட இருதயங்கள் உருப்பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவளை பாக்கியவதி. அந்த நம்பிக்கையோடு கூட வந்த ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. பாரத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன். இந்த தீராத பிரச்சனை, வியாதி, இந்த மருந்து மாத்திரையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த கடன் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட உறவினர்கள் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோசனையிலும் பெரியவர், இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் இந்த இடத்திலே நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. குடும்பமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். குடும்பமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியின் கொண்டாட்டமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை குடும்பமாக அர்ப்பணிப்போம். குடும்ப உறவுகளாய் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே,
வெட்கப்பட்டு தலைகுனிந்த சூழ்நிலையில் மரியாளையும் எலிசபெத்தையும் தலை நிமிர்த்தி கொண்டாட்டத்தின் பாதையில் வழி நடத்தினவரே, இன்றைக்கும் நாங்கள் வெட்கப்பட்டு போன தேசத்திலே தலைக்குனிவடைகின்ற சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்கள் எங்களுக்கு உண்டு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே பலிபீடத்திற்கு நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அடிமையின் சூழ்நிலையை மாற்றுகின்ற வல்லமை உமக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு வந்து நிற்கிறோம். இன்றைக்கு பலிபீடத்தில் நாங்கள் குடும்பமாக திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற போது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சரீரம் இரத்தமும் எங்களை ஒரு புதிய கொண்டாட்டத்தின் பாதையிலே வழிநடத்துவற்று சுவாமி, இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த குடும்ப திருவிருந்து வழிபாட்டில் குடும்பமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வழிபாட்டில் ஆண்டவர் எங்களை குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு ஆண்டவரின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருமறை ஞாயிறு, அதாவது பைபிள் சண்டே என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். அந்த பைபிள் சண்டையில் ஒரு சின்ன வேதாகம தேர்வை ஆராதனை முடிந்த உடனே ஒரு 10 நிமிடம் அப்படியே நாம் நடத்துவதற்கு இதை யோசித்திருக்கிறோம். நம்முடைய ஆலயமும் ஜீசஸ் த மெசஞ்சர் என்கின்ற ஆப் அதை உருவாக்கினவர்களும் இணைந்து இந்த டெஸ்ட்டு நாம் நடத்துகிறோம். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் ஜீசஸ் த மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். பைபிள் குவிஸ் இதில் மத்தேயு முதல் 2 அதிகாரங்கள், லூக்கா முதல் 2 அதிகாரம், இது 4 தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பை மையமாக வைத்த அதிகாரங்கள். அதோடு கூட நற்செய்தியில் பெண்கள். ஸோ ஓவராலாக காஸ்பல் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 30 கேள்வி. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். அடுத்த வாரம் நம்ம வந்து கொயர் சண்டைங்கிறதுனால பாடகர் குழுவினர் இங்கே தனி மேடையில் அமர்ந்திருப்பார்கள். ஆராதனை முடிந்த உடனே அப்படியே ஒரு 10 நிமிடம் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருந்து உங்களோட மொபைல் மூலமாகவே இந்த டெஸ்ட்டை நீங்கள் சந்திக்கலாம். நான் கடந்த வாரத்தில் இதை குறித்த விவரங்களை நான் ஏன் போடவில்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே லேப்ஸ் ஆயிரும். அதனால் இந்த வாரத்தில் இதை குறித்த விவரங்களை நான் உங்களுக்கு அஃபிஷியல் குரூப்பில் நான் போட்டு விடுகின்றேன். நீங்கள் பார்த்து ப்ளே ஸ்டோரில் போய் ஜீசஸ் த மெசஞ்சர் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். முடிந்தவர் அந்த இதில் 30 கேள்விகளுக்கும் சரியாக பரிசளிப்பவர்களுக்கு பங்கு பெறுபவர்களுக்கு பரிசுகள் உண்டு. பரிசுகள் எல்லாம் இந்த செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது எத்தனை செகண்டில் நீங்கள் வந்து இதுக்கு பதில் அளிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில். அப்போது நம்முடைய ஐக்யூ பவர், அதாவது நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை ரொம்ப சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கோம், ரொம்ப ஆழமாக படிச்சிருந்தா தான் அந்த வித்தின் செகண்டுக்குள்ளே ஒரே ஆன்சர் இருக்கும். ஆனால் எத்தனை செகண்டுக்குள்ளே நீங்கள் பதிலளிச்சிங்கன்றது தான் இதில் வந்து ப்ரைஸு. ஒருத்தர் 2 செகண்ட், ஒருத்தர் 7 செகண்ட் வரைக்கும் போயிருப்பீங்க. 2 செகண்டில் உள்ளவங்களுக்கு தான் ப்ரைஸு. ஸோ அப்போ எவ்வளோ வேகமாக நம்மளால் திருமறைக்கு பதில் அளிக்க முடிகிறது அப்படிங்கிறத இந்த திருமறை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நமக்கு பரிசோதனை செய்து பார்க்க இருக்கிறோம். ஆராதனை முடிந்து ஒரு 10 நிமிடம் அப்படியே உட்காந்து இந்த பைபிள் குவிஸில் நம்ம பங்கு பெற இருக்கிறோம். இதை குறித்த விவரங்கள் நான் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தையும் அந்த விவரத்தையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இன்றைக்கி இருக்கிற நம்முடைய சின்ன பிள்ளைங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தெரியாதவங்க பிள்ளைங்களை துணைக்கி வச்சு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையினால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடு இதை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை இதில் நாம் முழுமையடைந்த பிற்பாடு நம்ம உன்னத மலரில் வந்து ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் அது இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலம் வரைக்கும் ஒரு 15 நாட்களுக்கு டெய்லி நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பில் ஒரு கொஸ்டினர் உருவாக்கி இருக்கிறோம். அதையும் நீங்கள் அதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாளைக்கு நீங்கள் அதையும் செய்ய போகிறீங்க. அதை குறித்த விவரங்களை அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது இரவு 9 மணிக்குனா எல்லோரும் நைட்டு 9 மணிக்கு மொபைலை தூக்கி இந்த ஆப்புக்குள்ளே போய் ஆன்சர் பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி காரியங்களை அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டிலிருந்தும் இந்த கிறிஸ்மஸ் காலத்திற்குரிய கேள்விகளை பதிலளிக்க இருக்கின்றீர்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடு நடைபெறுகின்ற இந்த பைபிள் குவிஸில் நீங்கள் எல்லாரும் தவறாமல் பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறைந்த வினாடிகளிலே பதிலளித்தவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் உண்டு. அது எல்லாமே ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆகவே இதற்காக ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது நம்முடைய குடும்ப தோத்திர காணிக்கைகளை வந்து குடும்பமாக உங்களை படைக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார்.
வந்ததற்கு என்னையும் என் வீட்டையும் கர்த்தரின் மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் என் மாத்திரா என் வீரன் மாத்திரா நான் என் மாத்திரா என் வீரன் மாத்திரா காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை முதன்மையான குமாரன் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அமாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் விசேஷமாக இந்த அட்வந்து காலத்தில் நாங்கள் படைக்கின்றதான குடும்ப ஸ்தோத்திர காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. என்ன விதமான பொருத்தனையோடு கிறிஸ்துமஸ் காலத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக இந்த காணிக்கையை படைத்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய குடும்பத்திலே வளமான நலமான காரியங்களை செய்யும்படியாய் இந்த காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உடையவைகள் உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்திருக்கின்றோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். காணிக்கையாய் இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் உழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 34வது கீர்த்தனை ஆரிவர் ஆராரோ இந்த கீர்த்தனையில் முதலாம் சரணம் கடைசி சரணம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம்.
ஜீவனின் அர்த்தமுதான் தாகம் தீர்த்திடும் வானமுதான் ஆவலாய் ஏழைகள் அடைந்து அடைக்கலமானவை இவதானோ ஆவலாய் ஏழைகள் அடைந்து அடைக்கலமானவர் இவதானோ. குடும்பமாய் உம்மை ஆராதிப்பதற்கு அருள் தந்த ஆண்டவரே, குடும்பமாய் நாங்கள் செலுத்தின நன்றி காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் உம்முடைய பலிபீடத்திலே முழங்கால் படியிட்டு சாக்கிரமந்தையும் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களையும் இடத்திலே செலுத்தி ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்கிறோம். இந்த வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்பிக்கையின் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறதை உணர்ந்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவரே தலை நிமிர்ந்து இருக்கின்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தொடர்ந்து தருகிறீர் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த வருகையின் காலங்களுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே பயணத்தை தொடக்கி இருக்கிற நாங்கள் இந்த மாதத்தின் 31 நாளும் உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் நன்மையினால் முடிசூட்டப்பட ஆண்டவர் அருள் தாரும். உம்முடைய பிரசன்னமும் பாதுகாவலும் இந்த பண்டிகை காலத்தில் எங்களுடைய அனைத்து கொண்டாட்டங்களிலும் உடன் இருக்கட்டும். இயேசு பாலகனின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.